இப்போ வந்து நம்ம பாடிஸ்க்கு வந்து ஸ்லிட் ஓப்பன் கொடுக்க போறோம். ஸோ நெக்லைன்ல வந்து நான் ஃப்ரண்ட் பாடிஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்ல நான் ஓப்பன் கொடுக்கும்போது இதோட சென்டர் பாயிண்ட் எப்படி எடுப்போம்னா இந்த நெக்கை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு சின்னதாக ஒரு நாச் கொடுத்து எடுத்துட்டீங்கன்னா இந்த பாடிஸ் வந்து இப்போ ரெடியா இருக்கு. இப்போ நான் இந்த ஸ்டிப்போட இந்த லென்த் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு நெக்கை கட் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட்டுக்கு. ஸோ டோட்டலாக ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி ஒரு ஓப்பனிங் கொடுப்போம் அப்படின்னா 1/12 செஸ்ட்னு எடுத்து நம்ம பண்ணுவோம். 1/12 செஸ்ட் உங்களுக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா அது கூட ப்ளஸ் 3 இன்ச்சஸ் இல்லை 4 இன்ச்சஸ் நம்ம ஆட் பண்ணி எடுப்போம். ஸோ இப்போ எனக்கு நெக்கு வந்து டோட்டலாக வந்து 4 இன்ச்சஸ் வைக்கணும். இது கிட்ஸ்க்கான ஒரு கார்மெண்ட் 4 இன்ச்சஸ் ஸ்டாண்டர்ட். இப்போ ஆல்ரெடி நான் இதில் 2.5 இன்ச்சஸ் வந்து நான் ஓப்பனிங் நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். மீதி வந்து ஒரு 1.5 இன்ச்சு இருக்கு நம்ம வந்து ஓப்பனிங் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 2 இன்ச்சஸ்க்கு வந்து ஓப்பனிங் கொடுக்குற மாதிரி நான் வந்து இங்கே சென்டராக மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த சென்டர் நாட்ஸ்ல இருந்து இங்கே 2 இன்ச்சஸ்க்கு எனக்கு ஓப்பனிங் இருந்தால் போதும். ஸோ ஹெட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போடுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் லுக் கொடுக்குற மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணிட்டு இப்போ எவ்வளோ ஓப்பனிங் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து 2 இன்ச்சு ஓப்பனிங் கொடுக்க போகிறோம். அப்போ ஸ்டிப்பை வந்து நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா ஸ்லிட் ஓப்பன் பொறுத்த வரைக்கும் வித்தும் லென்த்தும் வந்து எதை பொறுத்த இருக்கணும் நீங்கள் கொடுக்குற ஓப்பனிங் பொறுத்து தான். இப்போ லென்த் ஆஃப் ஸ்டிப்பு வந்து எப்படி இருக்கும், இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த 2 இன்ச் இருக்கு இல்லையா அது கூட 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். வித்து வந்து ஸ்டாண்டர்ட் 3.5 இன்ச்சஸ் இருக்கணும் வித்து. ஸோ அதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து என்னுடைய வித்து வந்து 3.5 இன்ச்சஸ் இருக்கு. லென்த் வந்து 3 இன்ச்சஸ் இருக்கு. ஸோ இதையும் நான் என்ன பண்றேன் ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் பீஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு நாச்சு கொடுத்துக்கோங்க. நாச்சு கொடுத்துட்டு இந்த நாச்சும் தான் நம்ம பிளேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரா எஜஸ் பிரிஞ்சு வரக்கூடாது இல்லையா அதனால நான் என்ன பண்ண போறோம் இதோடைய ஒரு கொஞ்சமா இப்படி மடிச்சுட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சு எடுத்துக்கோங்க. பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பா ஷேப்புக்கு நீங்க மடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல திருப்பியும் கொடுத்துருங்க. ஸோ ஒரு பா ஷேப்புக்கு முதல்ல ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிப் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் எப்படி பேஸ்ட் பண்ணலான்னு காட்டுறேன். இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் பீஸ் நமக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த பாடிஸ்ல ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. நல்ல சைடு எடுத்துக்கோங்க. இந்த பிரிண்ட்டுக்கு தான் நான் ரைட் சைடு பேஸ் பண்ண போறேன். இப்போ இதுல வந்து இது ரைட் சைடு. அப்ப இந்த ரைட் சைடு ஃபேஸிங் பண்ற மாதிரி இப்படி பேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்டே நாச் கொடுத்துட்டோம். இந்த நாச்சும் இந்த பீஸும் சென்டரா வரணும். வச்சுட்டு பின் பண்ணிப்போம். இது நீங்க வந்து பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பின் பண்ணிட்டு பண்ணுங்க. இது வந்து வி ஷேப்புக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போறோம். இந்த மாதிரி நீங்க பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்ப இதுல வந்து உங்களுக்கு தெரியுதா பாருங்க. இந்த இடத்துல நம்ம க்ளோசிங் வந்து கொடுக்க போறோம். மெயின் கிளாத்ல அந்த மார்க்கிங்க நல்லா பளிச்சுன்னு தெரியற மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு மேலேயே தெரியும். இப்ப எனக்கு லைட்டா இங்க தெரியுது கிரீஸ் மாதிரி. ஸோ அதுக்கு மேலேயே நான் வந்து இன்னொரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்ப இதுதான் நம்மளுடைய ஓப்பனிங் வர வேண்டிய இடம். அது தாண்டி போக கூடாது. என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து டேர்னிங் வந்து கீழே இறங்கி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அப்படியே ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா? இங்க வந்து நான் வந்து பட்டன் லூப் கொடுக்க போறேன். ஸோ பட்டன் லூப்புமே நான் எப்படி செட் பண்ண போறேன்னா இதுக்குள்ளேயே கன்சீல் பண்ற மாதிரி செட் பண்ண போறேன். அப்ப அந்த பட்டன் லூப் எப்படி ரெடி பண்ணலாம்னு பாத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பட்டன் லூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சில் ஒரு சின்ன ஸ்டிப் மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதுக்கு ரொம்ப பெரிய மெஷர்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப இல்லை. ஸோ நீங்கள் வந்து ரஃபாக ஒரு 1 இன்ச் இருக்க மாதிரி ஒரு ஸ்டிப்பை எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஆல்ரெடி இது வந்து இன்ஸ்கர்ட்ல வர நாடா பேட்டர்னில் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறது இந்த லூப்ன்றது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு ஸ்டிச்சஸ் இப்போ எங்கே கொடுப்பீங்கன்னா இந்த எட்ஜில் கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கன்சீல்ட் ஆகிடும். இப்போ இதை வந்து நான் மடிச்சுட்டு இந்த எட்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை அப்படியே எட்ஜில் வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் சேம் கலர்ஸ் கொடுத்து பண்ணீங்கன்னா இன்னும் நீட் ஃபினிஷஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இந்த லூப்பை வந்து இப்போ டேர்ன் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா லூப் இஸ் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா லூப் தெரியும். இப்போ நான் இதை எங்கே வைக்க போறேன்னா என்னுடைய
இப்போ நீங்க வந்து பட்டன்ஸ் எப்பவுமே ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து இப்படி ஃபிக்ஸ் ஆயிருக்கும். இந்த லூப்பை தூக்கி தான் பட்டன் மேல மாட்டுவீங்க. ஸோ இப்போ ஆல்வேஸ் பட்டன் இன் லெஃப்ட் ஹேண்டு. ஸோ இந்த லூப்பை எடுத்துட்டு வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல வைக்கிற மாதிரி. இப்போ எனக்கு இதுல வந்து இதுதான் ரைட். ஸோ இதை வந்து நான் எப்படி பிளேஸ் பண்றேன்னா இப்படி வைக்கணும். ஸோ டுவர்ட்ஸ் இப்படி. இப்போ ஓப்பனிங் அங்கே தானே வருது, நம்ம அப்படிதான் வைக்கணும் இல்லை, இந்த பக்கமா வைக்கணும். ஸோ அதையும் நான் வந்து இங்கே பிளேஸ் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேர்த்து பின் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், மார்க்கிங் பண்ணலாம். இப்போ இந்த இதையும் நான் பின் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இங்க என்னன்னா இந்த ஓப்பனிங் எவ்வளவு நீட் வருது இல்லையா? ஸோ இதுல இருந்து இங்க மேல வந்து 1/4 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு. 1/4 மீன்ஸ் 1/4 நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும் இந்த நெக்கோட கேப் கொடுக்கறதுக்கு. இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா இதுதான் எனக்கு 1/4 இன்ச்சுக்கு வருதுன்னா இந்த சைடு ஒரு எண்டு, அதே மாதிரி இந்த சைடு ஒரு எண்டு. ஓகே. ஸோ இங்க ஃபினிஷ் ஆகும் போது எப்படி வரணும்னா ஒரு வி ஷேப்புக்கு வரணும். ஸோ நான் வந்து இங்கே டாட்டர் லைன்ஸ்ல இப்படி உங்களுக்கு காட்டுறேன். இப்படி வரணும் நம்மளுக்கு ஸ்டிச்சஸ். இங்கே வரும்போது ஷார்ப்பாக வந்து முடியணும், இங்கே வரும்போதும் இப்படி வரணும். ஓகே. ஸோ இந்த வி ஷேப்ல நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம்னா உள்ள வந்து கிளாத்து 1/4 இன்ச்சுக்கு தான் இருக்கு. ஸோ அதுதான் மீனிங். ஓகே. இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிறது இந்த லைன் மேலே தான் ஸ்டிச் பண்ண போறேன். ஆல்ரெடி நான் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், லூப்பஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த பாடிஸ்ல அந்த நாச்சு எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோம். இப்போ இங்கே உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும் போது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இதை பின்னை எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணலாம். அந்த லைன்லேயே தான் ஸ்டிச் பண்ணணும், பேக் ஸ்டிச்லாம் ரொம்ப தேவையில்லை. இங்கே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிட்டு டேர்ன் பண்ணுங்க, டேர்ன் பண்ணிட்டு திருப்பி அதே வி ஷேப்புக்கு. உங்களுக்கு இந்த உள்ள இருக்க லூப்பு இந்த லாஸ்ட் இருக்கும் வருது, இந்த எண்ட் இருக்கும் வருதுன்னா அதை அப்படியே மடிச்சு விட்டுருங்க. இந்த சைடு வர வேணாம், உங்களுக்கு வந்து டேர்ன் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். அதனால சின்ன ஸ்டிப்பாவே வச்சாவே ஓகே. உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. இந்த சைடு இருக்கிறத எடுத்துட்டு இப்போ இங்க இருக்கு உங்களுக்கு அந்த லூப் வருதுன்னா இதை திருப்பி விட்டுருங்க. திருப்பிட்டு திருப்பி இந்த இடத்துல கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டு இங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாவே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இது எப்படி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போறோம்னா இந்த எண்ட் பாயிண்ட் பின்ஸ் எல்லாமே எடுத்துருங்க. எடுத்துட்டு கிளாத் கட்டிங் சிசர் எடுத்து கரெக்டா சென்டர்ல நாச் பண்ணணும். நம்ம நாச் பண்ணிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி, 2 பீஸ் சேர்ந்த மாதிரி ஒரு கட் கொடுங்க. இங்க லூப் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹார்டா இருக்கும், கொஞ்சம் நிதானமா பண்ணுங்க. ஸோ இந்த எண்ட் இருக்கு உங்களுக்கு போகணும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப ஷார்ப் எட்ஜுக்கெல்லாம் போகணும்னா இந்த மாதிரி ட்ரிம்மர் யூஸ் பண்ணீங்கன்னா உள்ள இருக்கு உங்களுக்கு அந்த கட் கொடுக்கலாம், பயம் இல்லாம கொடுக்கலாம். சிசர் பெரிய சிசர் அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கும் போகாது. இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா, இதுக்கப்புறம் இந்த பீஸை அப்படியே டேர்ன் பண்ண வேண்டியதான். இப்ப நல்ல சைடு திருப்பிக்கோங்க. இதெல்லாம் அப்படியே ராங் சைடு போற மாதிரி திருப்பிடுங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இதையும் உங்களுக்கு வந்து கன்சீல் ஆன மாதிரி வரும். இப்போ உங்களுக்கு இந்த இடம் இருக்கும் வரலன்னா திருப்பியும் இந்த எண்ட் இருக்கும் கொடுக்க முடியுமான்னு பாருங்க. இந்த எண்ட் இருக்கு கொடுத்தாதான் ஃபுல்லா டர்ன் ஆகும். த்ரெட்டை மட்டும் கட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த எண்ட் இருக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லா டர்ன் ஆகும். இப்போ இதுக்கு மேல ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ உங்களுடைய லூப் வந்து ரெடியா இருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து பட்டன் பிளேஸ் பண்ணலாம். இது எடுத்து நான் வந்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு பட்டன் லூப். இதுதான் நம்மளுடைய ஸ்லிட் ஓப்பன் சொல்றது. உங்க நெக்கோட லென்த் இல்லாம கீழே எக்ஸ்ட்ரா கொடுக்கறது. எக்ஸ்ட்ரா மீன்ஸ் என்னன்னா மேல இருக்க நெக்கு கம்மி பண்ணிடுவோம். இப்போ ஓவராலா உங்களுக்கு வந்து 6 இன்ச்சஸ் ஃப்ரண்ட் நெக் வருது. அதை நான் எப்படி பிரிப்பேன்னா 4 இன்ச்சஸ் இருக்கு, நான் நார்மலா இந்த மாதிரி கர்வ் கொடுத்து ஒரு நெக்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டேன். மீதி 2 இன்ச்சஸ்க்கு தான் இந்த ஓப்பன் கொடுக்குறோம். அப்போ உங்களுக்கு கீழே போகாது. அந்த ஒரு 6 இன்ச்சஸே தான் நம்ம ஸ்பிளிட் பண்றோம். அது வந்து நீங்க ஒரு 2 நெக் மாதிரி காட்டலாம். இந்த இடத்துல இந்த ஓப்பன் கொடுக்கறது எதனால அப்படின்னா கொஞ்சம் ஹெட் வந்து போடுறதுக்கு கைட்டுறதுக்குலாம் இன்னும் ஈஸியா இருக்குன்றதுனால நம்ம வந்து அது மாதிரி பண்றோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்லிட் ஓப்பன். இப்போ இதுக்கு மேல ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். இது டாப் ஸ்டிச் இந்த எண்டில் வர மாதிரி கொடுக்கணும். ஓகே. ஸோ நீங்க இந்த லூப்பும் உள்ள வச்சிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ராங் சைட்ல உங்களுக்கு தெரியாது. இப்போ இதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த 1/2 இன்ச்சு கீழே இறக்கி வைக்கணும். ஏன்னா நெக்குக்கு வந்து நம்ம பயஸ் கொடுப்போம், அந்த லூப்போட பொசிஷன் வந்து 1/2 இன்ச்சு கீழே வரணும். ஏன்னா நீங்க இந்த நெக்கை ஃபினிஷ் பண்ணும் போது கீழே இறங்கும். அது டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிட்டு திருப்பியும் இந்த சைட் பண்ணுவாங்க.
இதுலயும் 1/2 இன்ச்சஸ் உங்களுக்கு கீழே வர மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு நெக்குக்கான சேம் இதுலயே தான் இருக்கு, பாடிஸ்லயே தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து அதையும் கால்குலேட் பண்ணி தான் இந்த பொசிஷன் வைக்கணும், இந்த லூப் போடுது. இது வந்து இன்னும் ஒரு 1/2 இன்ச் கீழே வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம பயாஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய இங்க வந்து ஒரு பட்டன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுல மாட்டிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. இந்த லூப் ரெடி பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த லூப்பை ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் இந்த ஸ்டிப் அடியில இருக்க இந்த ராங் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும். உங்களுக்கு வேற எங்கேயுமே இதோட இது வந்து தெரியாது. ஸோ இது வந்து நீங்க ஹெம்மிங்கும் பண்ணிக்கலாம். ஹெம்மிங் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டிப் தூக்கம் நீங்க வாஷ் போடும் போதும் ராங் சைட்ல வந்து இதெல்லாம் என்ன ஆகும், தூக்கிட்டு வந்துடும். நீங்க ஒரு வாட்டி ட்ரெஸ் போடும்போது இது வந்து முன்னாடி வந்து வெளியே வரும். அப்ப அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஹெம்மிங் பண்றது. ஓகேங்களா? இது ஹெம்மிங் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஃபுல்லா கன்சீல் ஆயிடும். ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கும் போது உங்களுக்கு நீட்டா வந்துடும். ஓகே.